Taste the Daily. அண்மை செய்தி. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரருக்கு தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் சேவல் பகுதியில் சிலை அமைப்பதற்கு 25 லட்சம் ரூபாய் காசோலையை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சிலை அமைப்பு கமிட்டியிடம் வழங்கினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் அருண். முதலாம் விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரருக்கு சிலை அமைப்பதற்கு ரூபாய் 25 லட்சத்திற்கான காசோலையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த சிலை அமைக்கக்கூடிய குழுவிடம் வழங்கி இருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வளாகத்திலே இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கழகத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி 109 கிலோ கேக்கினை வெட்டி அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் திருக்கரங்கால் வழங்கி அங்கே இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை தலைமை கழகத்திலே செய்தியாளர் சந்திக்கப்பட்டது. அது முன்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வீரர் அவர்களுக்கு அவருடைய பிறந்த ஊரான தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் சேவல் பகுதியில் சிலை அமைப்பதற்கு தேவையான 25 லட்சம் ரூபாயான அந்த காசோலையை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரருடைய 6வது தலைமுறை வாரிசாக இருக்கக்கூடிய ஆறுமுகம் மற்றும் சிலை அமைப்பு குழுவாக இருக்கக்கூடிய தலைவர் லட்சுமிகாந்தன், ஒருங்கிணைப்பாளர் நாகேந்திரன் உள்ளிட்டோரிடம் வழங்கி இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலங்களிலே சுதந்திர போராட்ட வீரர்களை பாதுகாக்கும் விதமாக பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய நினைவுகளை போற்றும் விதமாக நினைவு மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறந்த தினத்தை அரசு விழாவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவராக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மாவாக இருக்கட்டும், புரட்சி தமிழராக இருக்கட்டும், பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களை கொண்டாடி இருக்கிறது. குறிப்பாக சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரர் நினைவு நாளை குறித்து, அதாவது 1857 நடந்த சிப்பாய் கழகத்திற்கு 102 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் மண்ணில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட பாரிய தலைவனுடைய ஒரு வீரனாக மாவீரனாக ஒண்டி வீரன் என்பவர் செயல்பட்டிருக்கிறார். திருநெல்வேலிக்கு அருகே இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் இருந்து வடமேற்கிலே 10 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூரிலிருந்து கிழக்கு 5 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய அந்த ஜமீன் பரம்பரை கிபி 1710 ஆண்டுகளிலே மாவீரன் பெத்தை வீரன் வீரம்மா ஆகியோருடைய சம்பதிக்கு மகனாக ஒண்டி வீரன் பிறந்திருக்கிறார். சிறு வயதிலேயே வாள் வீசக்கூடிய, கம்பு சுத்தக்கூடிய, களரி வீசக்கூடிய, குதிரை சவாரி செய்யக்கூடிய, குதிரை ஏற்றங்களிலே பறையடிக்கக்கூடிய பல்வேறு இசை நிகழ்ச்சிகளிலே வீரராக திகழ்ந்தவர் ஒண்டி வீரன். குறிப்பாக இவரது தந்தை இருந்த பிறகு ஜமீன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தனது நண்பரான புலித்தேவனோடு சேர்ந்து தொடர்ந்து ஆண்டு வந்திருக்கிறார் ஒண்டி வீரன். இந்த இருவரிலே ஒருவரை விட்டுவிட்டு மற்றொருவனுடைய வரலாற்றை தனித்து பேச முடியாத அளவிற்கு வீரனாக ஒண்டி வீரன் திகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட வீரனுடைய அந்த நினைவை போற்றும் விதமாக அவருக்கு திருவுருவ சிலை அமைப்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய, மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த தினத்திலே 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அந்த சிலை அமைப்பு குழுவிடம் வழங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது.